சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்தில் அவருடைய சமூகத்திலே அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி இந்த நாளிலும் உங்களை வரவேற்கிறேன். உங்களை முகமுகமாய் காண்கிறதிலே தேவனுக்குள் நான் மகிழ்கிறேன், களி கூறுகிறேன். அல்லேலூயா. எனக்கும் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுத்த தேவாதி தேவனை நான் இன்னும் சோதரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்துவாராக, உங்களை உற்சாகப்படுத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, இளைப்பாறுதல் தரும் தேவா படைத்தோரை சேர்த்திடுமே, இளைப்பாறுதல் தரும் தேவா படைத்தோரை சேர்த்திடுமே, சுகமாயங்கு தங்கிடுவே, ஒரு பாதம் நம்பி வந்தே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, என்னை நோக்கி கூப்பிடு என்று இந்த துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்று இந்த துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரிப்பு என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரிப்பு என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே, திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, மனமான மாந்தரில் அல்ல மனவேண்டுதல் கேட்டிடும், மனமான மாந்தரில் அல்ல மனவேண்டுதல் கேட்டிடும், எனதுள்ள மூர்த்திய வீட்டே இயேசுவே உம்மை அண்டிடுவே, எனதுள்ள மூர்த்திய வீட்டே இயேசுவே உம்மை அண்டிடுவே, திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நின்னை ஏறினோ, என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நின்னை ஏறினோ, உமக்காக யாவும் தகித்து உமது பலனில் விடுவே, உமக்காக யாவும் தகித்து உமது பலனில் விடுவே, திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கமடையே, உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கமடையே, தமது முக பிரகாசம் தினமும் எங்கள் வீசிடுதே, தமது முக பிரகாசம் தினமும்
என்னில் வீசுகிறே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. சத்துரு தலை கவிதோட நித்தமோ கிரியை செய்கிறோம். சத்துரு தலை கவிதோட நித்தமோ கிரியை செய்கிறோம். தகப்பனே என்னை தேடிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. என்னை தேடிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. திருப்பாரம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. விசுவாசத்தால் பிழை போங்க இறப்பாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழை போங்க இறப்பாதை காட்டினீரே. வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே. வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. பல கல்லின ஒரு கல்லே பரமசியோ நீதியே. பல கல்லின ஒரு கல்லே பரமசியோ நீதியே. பிரகாசிக்கும் அதை நோக்கி பதராமலை காத்திருப்பே. பிரகாசிக்கும் அதை நோக்கி பதராமலை காத்திருப்பே. பிரகாசிக்கும் அதை நோக்கி பதராமலை காத்திருப்பே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. Praise the Lord. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நேரம் அவரை ஆராதிக்கிற ஒரு நேரம். வாழ்க்கையின் நோக்கமே அன்றுதான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்த போது அவரை ஆராதித்துக் கொண்டிருந்த தூதர்களின் கூட்டம் தள்ளப்பட்ட பின்பு அந்த கூட்டத்துக்கு பதிலாக மண்ணினாலே மனுஷனை சிருஷ்டித்தார். நம்ம மேல அவர் என்ன அன்போடு சிருஷ்டித்தார்னா, இவர்கள் மண்ணாக இருந்தாலும் என் மகிமையினால் நிறைந்து ஆராதிப்பார்கள். அல்லேலூயா. இந்த மண் பாண்டங்களில் அவர்கள் என்னுடைய பொக்கிஷத்தை வைத்து என்னை ஆராதிப்பார்கள் என்றுதான் கர்த்தர் நம்மை உருவாக்கினார். ஆனால் அந்த முழு உலகம் என்று அவரை ஆராதிக்கவில்லை. ஆனால் உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே தெரிந்தெடுத்த தேவன் ஆராதிக்க அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே இந்த ஆராதனை நீங்கள் செய்யும் போதெல்லாம் என் வாழ்க்கையின் நோக்கத்தையே நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஒருவேளை இந்த உலகத்தில் எத்தனையோ வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். எப்போ தேவனை ஆராதிக்க அவருடைய சன்னிதானத்துக்கு வரீங்களோ அன்றுதான் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறீர்கள். ஆகவே இந்த ஆராதனை தொடர்ந்து உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் செல்லும் பொழுதும் தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு அழைக்கிறேன், கேட்கிறேன். குறிப்பாக தேவ பிள்ளைகளாய் நாம் அவருடைய சன்னிதானத்தில் வந்து அவரை ஆராதிக்கும் பொழுது
தேவன் நம்முடைய எல்லைகளில் உலாவுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம் மத்தியில் உலாவுகிறார். என்ன ஒன்று நமக்கு கண்களிலால் பார்க்க முடியவில்லை. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் ஆவியின் கண்களை திறந்து விடும் என்று சொன்னால் அவர் நம் மத்தியில் உலாவுகிறதை நம்மால் பார்க்க முடியும். விசுவாசத்தோடு அவருடைய தொடுதலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அவர் நமக்கு நிச்சயம் சுகம் கொடுப்பார், நிச்சயம் சமாதானம் கொடுப்பார், நிச்சயம் நம்மை அபிஷேகப்படுத்துவார், நம்மை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவார். இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம் சொல்லுங்க பாப்போம்? நம்மை எந்நாளும் காப்பாற்றுகிற ஒரு தேவன். இந்த வார்த்தை ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லா நாளிலும் நம்ம காப்பாற்ற. நீங்கள் யாராவது எங்கே போறீங்கன்னு கேட்டால், எந்நாளும் என்னை காப்பாற்றுகிற தெய்வத்தை ஆராதிக்க போகிறேன் அப்படி சொல்லுங்களேன். கூட்டம் வந்துடும். எல்லாம் எங்கே போறீங்க? எந்நாளும் என்னை காப்பாற்றுகிற ஒரு தெய்வம் இருக்கிறதுங்க, அவரை ஆராதிக்க போகிறேன். அடுத்து பைபிள் போட்டிருக்கு, என் எல்லைக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறவர். அல்லேலூயா! எவ்வளோ சந்தோஷம் இல்லை? எல்லா வீட்டுக்கும் எல்லாரும் வர விரும்ப மாட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ள ஆசையாய் வந்து நம்மோடு தங்குகிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா! அவர் நம்முடைய எல்லைக்குள் வந்து வாசமாய் இருப்பார். இது மிக ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். அது யாரை குறித்து சொல்லப்பட்டுச்சுன்னா, பென்யமீன் என்ற கோத்திரத்துக்கு. பென்யமீன் கோத்திரத்திலேருந்து பாருங்க யார் யாரெல்லாம் வந்தது? சவுல் வந்தார், அப்புறம் பவுலும் பென்யமீன் கோத்திரம் தான், அப்புறம் மொர்தெகாய். அல்லேலூயா! நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த தேவ பிள்ளைகளாய் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் கொண்டு வந்து காப்பாற்றுகிறார். நீங்கள் ஒரு ஆள் பாருங்க, இந்த பவுலின் வாழ்க்கையை பாருங்க. தேவன் அந்த தேவ மனிதனை அவர் பிதாவின் சித்தத்தை செய்யும்படி போராடி கொண்டே இருந்தார் கடைசி மட்டும். பைபிளில் போட்டிருக்குது, அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும், வயதான காலம் வரைக்கும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா! பென்யமீனை மாத்திரமல்ல, இங்கு வந்து அவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்னையும் நான் காப்பாற்றுவேன், உன் எல்லைகளுக்குள்ள வந்து நான் வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் மாற்றி கொடுப்பாராக. இன்றைக்கு நாம் ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஹெவன்லி ஃபாதர், வண்டர்ஃபுல் லார்ட் ஜீசஸ், க்ளோரியஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா! हो बौनिया सबक तला बचरा दिने பேசும் 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 ஜபம் செய்யும் போதே ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை தேங்க்யூ ஹோலி லார்ட். உம்முடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். என் ஆத்தும நேசமே பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறே, வாஞ்சையோடு சமீபிக்கிறே. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் அருமை இரட்சகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிறோம்.
உம்மாலே அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். இன்றைக்கு சிங்காசனத்தில் நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவுக்கு மகிமையாக பரிசுத்த ஆவியானவருடைய முழு பலத்தோடு எங்கள் மூலம் எங்களுக்காக வெளிப்படுவதாக. இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரீசுகிற அத்தனை சக்திகளையும் இயேசு இரட்சகர் நாமத்தில் பரிசுத்தாவின் வல்லமையினால் முடக்கி போடுகிறோம். இந்த வார்த்தைகள் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி செய்யப்படுவதாக. இந்த வார்த்தைகளை எந்த மீடியாவில் எங்கிருந்து யார் கேட்டாலும் இப்பொழுது இந்த ஆலயத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையும் சத்தியமும் உண்டாவதாக. சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, தடைகள் உடைவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. உங்களை பார்ப்பது எனக்கு மிகவும் சந்தோஷம். எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். பண்றீங்களா? ஹல்லேலூயா. வருகிற மாதம் திரும்பியும் வெளியில் நிறைய கூட்டங்கள் இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. குறிப்பாக திருநெல்வேலியில் 3 நாள் கூட்டங்கள் இருக்குது. அதற்காகவும் ஜெபம் பண்ணிக்கங்க. தேவன் அங்கே போகும்போது அங்கே நடக்கிற காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். உங்கள் ஜெபம் தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நாம் தேவனுக்கு மகிமைப்படுத்துகிறேன். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்தவர்கள் வாசிப்போம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு ஆமென். உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் ஆமென் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் பேசுவாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு சத்தியத்தை சொல்ல நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். என்ன? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இவ்வளவு நாள் நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, அந்த ஜெபத்தில் என்ன ரிசல்ட் இருக்கிறது என்று உங்கள் உள்ளத்தில் கேள்விகள் எழலாம். என்ன தேவன் செய்ய போகிறார்? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஜெபத்தில் மிகவும் பலனுள்ள காரியங்கள் நடக்க போகிறது. Powerful things shall happen. ஆங்கில வேதாகமத்தின் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, பவர்ஃபுல் திங்ஸ் வில் ஹேப்பன். நம்புறீங்களா? சொல்லுங்க. என் வேண்டுதலினால பவர்ஃபுல்லான திங்ஸ் நடக்க போகிறது. பவர்ஃபுல்லான திங்ஸ் நடக்க போகிறது. கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னை ஜெபத்தை கேட்டு பவர்ஃபுல் திங்ஸ் ஆர் நீங்க பண்ண போறீங்க ஆண்டவரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது 3 மனிதர்களை 3 சூழ்நிலைகளை காண்பித்து சொன்னார். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஊக்கமான ஒரு வேண்டுதலின் அபிஷேகத்தை நான் ஊற்றப் போகிறேன். ஊக்கமான ஒரு வேண்டுதல், சாதாரண வேண்டுதல் கிடையாது, ஊக்கமான ஒரு வேண்டுதல். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, இட்ஸ் earnestly, heartfelt, continued, effective, fervent and persistent. ஆண்டவர் சொல்கிறார், தொடர்ச்சியாக இருதயத்தின் ஆழத்தில் இருந்து விடாப்பிடியாக பொறுமையோடு அற்புதம் நடக்கும் வரை, ரிசல்ட் வரும்படி தொடர்ந்து ஜெபிக்கிற அந்த ஊக்கமான வேண்டுதல் மிகவும் வல்லமை நிறைந்ததாயிருக்கிறது. அல்லேலூயா. சில நேரங்களில் நாம் சில ஜெபங்களை பண்ணி பார்ப்போம், பதில் வரவில்லை என்று சோர்ந்து போயிடுவோம். உடனே சொல்லுவோம், நம்ம ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டாருங்க. யாராவது பெரிய ஊழியக்காரர்கள், பெரிய வரம் பெற்றவர்கள் ஜெபம் பண்ணா உடனே கேட்பார். ஆண்டவர் அப்படியெல்லாம் அல்ல. He is not the respecter of person. அவர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உலாவின பொழுது அநேகர் அவரை நெருக்கினார்கள். அநேகர் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஓடி வந்தார்கள். அவர் பக்கத்திலே நின்று கொண்டிருந்தார்கள். எப்படியாவது அவரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று என்னென்னமோ வழிகள் எல்லாம் தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய கண்கள் ஒவ்வொருடைய இருதயத்தையும் உற்று நோக்கி கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. யார் யாருடைய இருதயத்தில் ஒரு ஊக்கமான வேண்டுதல் இருக்கிறது என்று கர்த்தருடைய கண்கள் உற்று நோக்கி கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா.
ஆகவே தான் அவர் சொல்றார், நான் மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் இருதயத்தை பார்ப்பேன். இன்னைக்கு கூட இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் என் கர்த்தருடைய கண்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அதில் ஒரு ஊக்கமான ஜெபம், ஒரு ஊக்கமான வேண்டுதலோடு, என் தேவன் எனக்கு அற்புதம் செய்யும் வரைக்கும் அவரை நான் விடப்போவதில்லை, என் தேவன் எனக்கு அதிசயம் செய்யும் வரைக்கும் அவரை நான் விடப்போவதில்லை, என் குடும்பம் ரட்சிக்கப்படும் வரைக்கும் நான் விடப்போவதில்லை, நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் வரை விடப்போவதில்லை. ஊக்கமாய் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் மிகவும் வல்லமை படைத்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட வைராக்கியத்தோட எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ, உங்களுக்கு நேரா கர்த்தர் சொல்றாரு, என் வல்லமை அனுப்பும் நேரம் வந்து விட்டது. நீ தான் பென்யமின், நீ எனக்கு பிரியமானவன், உன் எல்லைகளில் நான் வாசம் செய்ய போகிறேன், உன்னை காப்பாற்றுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை அபிஷேகிப்பேன், உன்னை அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக்குவேன். ஹல்லேலூயா. இந்த ஊக்கமான வேண்டுதல், ஊக்கமான வேண்டுதல். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது இந்த ஊக்கமான வேண்டுதலை செய்த தேவ ஜனங்களின் வாழ்க்கையில் எப்படி வல்லமை பெற்றுக் கொண்டார்கள். பிரதர், இந்த ஊக்கமான வேண்டுதல்னா என்ன? அநேக நேரங்களில் நாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அடையாளங்களே தெரியாது, அடையாளங்களே தெரியாது. சப்போஸ் ஒரு சரீரத்தில் ஒரு உபாதை, அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரு மாற்றம் இருக்காது. ஒருவேளை பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை, ஜெபம் பண்ணும்போது ஒன்று கூட அடையாளம் இருக்கு. சில நேரத்தில் மோசமாக கூட ஆகலாம். அடையாளம் வரவில்லை, ஆனாலும் நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். அடையாளம் வரவில்லை, திரும்பவும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். யாரோ ஒருவர் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு அடையாளத்தை பார்க்கவில்லை, ஆனாலும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். ஆனாலும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். புரியவே இல்லை, யாருக்கும் பதில் சொல்ல முடியல. இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணீங்களே, என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை, ஆனாலும் என் ஜெபத்தை நான் விட மாட்டேன். அல்லேலூயா. அந்த ஊக்கமான ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற யாராவது இங்கே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நேராக கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுக்கிறார். உன் ஜெபத்திற்கு பலன் உண்டு, அது மிகவும் அதிக பலனாயிருக்கும். ஹல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம், ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கும். ஏன் ஆண்டவர் அது ஊக்கமான ஜெபம்னா, சில ஜெபங்கள் பண்ண 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 ஒரு அடையாளம் வராமல் சூனியத்தை போல காணப்படும். அந்த நேரத்தில் விசுவாசத்தை எடுத்துக்கொண்டு மறுபடியும் என் தேவன் உண்மை உள்ளவர், என்றைக்காவது ஒரு நாள் அவரிடத்திலிருந்து எனக்கு பதில் வரும், பதில் வரும், பதில் வரும் என்று நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த ஜெபத்திற்கு ஏன் கால தாமதம் தெரியுமா? அது மிகவும் பலனுள்ளதாய் மாறுவதற்காக. The result will be very great. Hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க? Hallelujah. தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே இந்த ஊக்கமான ஜெபத்தை நாம் புரிந்து கொள்ள 3 சம்பவங்களை உங்கள் மத்தியில் சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவது, தேவ ஜனங்கள் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். அடிமைகளாய் இருக்கிற அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்க மாட்டிக்கிட்டோம். எங்களுக்கு முன்னாடி யோசேப்பு என்ற ஒரு மனிதன் வந்தான். அவன் இங்கு பிரதம மந்திரியாக இருந்தான். அப்பொழுது அவன் குடும்பம் இங்கே வந்து, அந்த குடும்பத்திலிருந்து நாங்கள் எல்லாம் சந்ததியாக வந்து விட்டோம். இவ்வளோ திரளா இருக்கிறோம், ஆனால் யோசேப்பு இறந்து போய்விட்டார். யோசேப்புக்கு மரியாதை கொடுத்த அரசாங்கமே இல்லை. எல்லா அரசாங்கமும் யோசேப்பு யாருன்னு கேட்குற மாதிரி வந்துருச்சு. இப்போ எங்களை மதிக்கிறதுக்கே ஆள் இல்லை, எங்களுக்கு ஒரு உதவி செய்ய ஆள் இல்லை. எல்லா இடத்திலும் நாங்கள் அடிமைத்தனத்திற்குள் வந்து விட்டோம். இப்பொழுது யோசேப்பு இல்லை, யோசேப்பின் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நடக்கிறது. ஒரு நாள் நல்லா இருந்துகிட்டே இருந்துச்சு, திடீர்னு நமக்கு உதவி செய்கிற ஆட்கள் இல்லை. ஆனாலும் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை இரவும் பகலும் கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். ஒரு பதிலும் வரவில்லை. நாளுக்கு நாள் நெருக்கம் கூடினது. இஸ்ரவேல் ஜனங்க, என்னடா அது, ஜெபம் பண்ணி பார்க்கிறோம், ஒரு பலனும் ஒரு அடையாளம் தெரியவில்லை. அந்த நேரத்தில் தான் தேவாதி தேவன் பூமிக்கு இறங்கி வருகிறார். வசனம் சொல்கிறது, யாத்திராம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மோசே என்ற தீர்க்கதரிசியை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை, அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பல வருடங்கள் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள், விடாம கூப்பிடுறாங்க. கூப்பிட கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் இடுகிற கூக்குரலை
கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். 8ஆம் வசனம், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். எல்லாம் சொல்லுங்க, இறங்கினார் தேவன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் இறங்கும் வரைக்கும் அவர்கள் கூக்குரலிட்டு கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய ஊக்கமான வேண்டுதலை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், நிச்சயமாய் நான் இறங்கி வருவேன். அல்லேலூயா. நான் இறங்கி வந்தால் அது சாதாரணமாக இருக்காது, மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் தேவன் இறங்கி வந்தார். அவர்கள் கூக்குரலை கேட்டார். நான் கூட யோசிச்சேன், இந்த ஜனங்களுக்குள்ளே அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என்ன உபத்திரம், என்ன வேதனை, என்ன பாடு, இவ்வளவுத்தையும் நான் பண்ணி 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 பார்க்கிறேன், ஒரு அடையாளமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஊக்கமான வேண்டுதலை என் செவிகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சில நேரங்களில் பதில்கள் வரலை, அடையாளம் வரலை, ஒன்றும் தெரியல, ஆனாலும் உங்கள் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜனங்க கூப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வசனத்தை தாவீது சொல்கிறார், வேலைக்காரின் கண்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும். எல்லாம் சொல்லுங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கும். இதுதான் ஊக்கமான வேண்டுதல். அல்லேலூயா. ஊக்கமான வேண்டுதலுக்கு ஒரே பதில் அந்த சங்கீதம் தான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை பிசாசு ட்ரெயின் பண்ண வந்திருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விசுவாசத்தை நிரப்பி 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 நிரம்பி வழியும் அபிஷேகத்தோடு இந்த இடத்தை விட்டு நீ கடந்து போகிறாய். இனி வரும் நாட்களில் உன் ஜெபத்திற்கு ஒரு மிகவும் பலனுள்ளதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ள நான் இந்த காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்டு ஒரு நாள் கர்த்தர் ஊக்கமான அந்த பதிலை, வேண்டுதலை கேட்டு இறங்குகிறார். மிகவும் பலனுள்ள ஒரு ஊழியத்தை மோசேயை கொண்டு செய்கிறார். செய்து இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிடுங்கி கொண்டு வருகிறார், வெளியே கொண்டு வருகிறார். வரும்பொழுது முதலாவது என்ன வருது? செங்கடல் வருகிறது. செங்கடல் அவர்கள் நிற்கிறாங்க. பார்வோனின் சேனை மறுபடியும் அவர்களை அடிமைத்தனம் பண்ண பின்னாடி துரத்தி கொண்டு வருகிறது. திரும்பி பார்க்கிறார்கள், ஐயோ, யார் விடுதலை கொடுத்தாங்களோ அவங்கள துரத்துறாங்களே, தப்பிக்கும் வழியில் முன்னாடி பார்த்த செங்கடல். அப்படி ஒரு இக்கட்டான நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தர் உடனே அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். அற்புதமாய் பதில் கொடுக்கிறார். செங்கடல் இரண்டாக பிளக்கிறது. அந்த இடத்தை கடந்து வந்து விடுகிறார்கள். அதை தாண்டி அவர்கள் செல்லும் இடம் எது? செங்கடலை கடந்த பிறகு தேவனை ஆராதிக்கும் ஒரு பாடல்கள் நடக்கிறது. அது 15ஆம் அதிகாரம் யாத்திராமத்தில் அவர்கள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே வருகிறார்கள். அப்புறம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தால் தேவன் அவர்களை போஷிக்கிறார், மன்னாவை கொடுக்கிறார். தேவன் அவர்கள் பசியை ஆற்றுகிறார், அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆகாரத்தையும் கொடுக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சாம்? யாத்திராகம் 16:31 சொல்லுகிறது, இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாயிருந்தது. அப்படித்தான் தேவன் தம் ஜனத்தை போஷிக்கிறார், சொல்லி கொடுக்கிறார். அப்பா, ரொம்ப நாள் நீங்கள் கேட்ட ஜபத்துக்கு பதில் கொடுத்துட்டேன், இப்போ அடுக்கடுக்காக உனக்கு அற்புதம் செஞ்சுக்கிட்டே வரேன் அப்படின்னு ஒன்றா காமிச்சிட்டு வர்றாரு. அந்த நேரத்தில் பாருங்கள், அவர்கள் ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்து பேர் ரெவித்தீம். ரெவித்தீம் என்ற இடத்தில் வந்தபோது வசனம் சொல்கிறது, இப்பொழுது அவர்களுக்கு தேவைகள் இல்லை, தடை வந்து நிற்கிறது. அல்லேலூயா. அடுத்த அடி நீ நகர முடியாது இனிமேல் என்று சொல்லி அமலேக்கியர் கூட்டம் வந்து குறுக்கே நிற்கிறார்கள். அந்த ஜனங்க இப்போ தான் உயிருக்கு பயந்து வெளியே வந்த ஜனங்க. இப்போ அவங்களுக்கு யுத்தம் செய்ய பலன் இருக்கிறதா? நல்லா யோசித்து பாருங்க. உயிர் பழிச்சா போதுன்னு எகிப்திய நாட்டை விட்டு ஓடி வந்த ஜனங்க கையில் AK-47 வந்திருப்பாங்க.
வில்லு அம்புனுடைய ஈட்டியோட வந்திருப்பான். ஒன்றும் கிடையாது. எட்ரா பக்கெட் எடுத்துக்கடா, தண்ணி எடுத்துக்கடா, குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா, சாப்பிட்றதுக்கு இருக்கா, காலில் செருப்பு போட்டுக்கிட்டியா, முள்ளிகளுக்கு இப்படி தான் வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஜனங்களை ஒரு கொடூரமான ஜனங்கள் தாக்குவதற்கு வருகிறார்கள். வசனத்தை பாருங்கள். யாத்ராம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். பாருங்க, மோசே சொல்றாரு, நீ பயப்படாத, அந்த ஜனங்க யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, நமக்கு யுத்தம் தெரியாதுன்னு நினைக்காத. நம் மத்தியில் ஒருத்தர் வாசமா இருக்கிறார். யாரு? யார் வாசமா இருக்கா? யுத்தம் தெரிஞ்ச கர்த்தர் இருக்கிறாருங்க. அவர் பேரு சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு கூட சில காரியம் எனக்கு தெரியாது, எனக்கு பழக்கமே இல்லையே, என்கிட்ட பணம் இல்லையே, எனக்கிட்ட படிப்பு இல்லையே, எனக்கு அந்தஸ்து இல்லையேன்னு நீங்க எதெல்லாம் இல்லைன்றீங்களோ அதெல்லாம் இருக்கிற ஒருத்தவர் உங்களுக்குள் வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எங்க வீட்டில் ஒரு தகப்பன் இல்லையே, தகப்பனாய் இருப்பார். என் வீட்டில் கணவர் இல்லையே, கணவனாய் இருப்பார். எனக்கு நண்பன் இல்லையே, நண்பனாய் இருப்பார். எனக்கு ஃபைனான்சியரே இல்லையே, அவராய் இருப்பார். அல்லேலூயா. எனக்கு சொல்லிக் கொடுக்க டீச்சர் இல்லையே, டீச்சராய் அவர் இருப்பார். ஆகவே தான் இந்த வாக்குத்தத்தம், என் உன் எல்லைக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார். இஸ்ரவேலின் ஜனங்களின் எல்லைகளுக்குள்ளே தேவன் வாசமாயிருந்தார். ஆண்டவரே, எங்களுக்கு யுத்தம் தெரியாது, நாங்கள் எப்படி யுத்தம் செய்வோம் என்று சொல்லும் பொழுது அவர் உள்ளே சேனைகளின் கர்த்தராய் இருந்தார். அல்லேலூயா. மோசே சொல்லுகிறார், ஒரு சிலரை கூப்பிட்டு போய் யுத்தம் பண்ண போ, நான் மலையிலே போய் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. அவர்கள் போகிறார்கள், யுத்தம் பண்ணுகிறார்கள். மோசே மலை உச்சிக்கு போயிட்டாரு. 11ஆம் வசனம் சொல்கிறது, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. பாருங்க, இன்னைக்கு ஒரு ரகசியத்தை ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஊக்கமான ஜபம் பண்ணுவதற்கு மோசேயை கர்த்தர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. சொல்லி கொடுக்கிறார். இந்த ஊக்கமான ஜபம் எப்போ தெரியுமா வரும்? இந்த சவாலை சந்திக்கிறதுக்கு எனக்கு பலனே இல்லை, ஞானமே இல்லை, அனுபவமே இல்லை, பொருளே இல்லை, மனிதர்களே இல்லை, திறமையே இல்லை, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற ஒரு கட்டத்தை நிற்கிறீங்க இல்லையா? அப்போதான் ஊக்கமான வேண்டுதலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, மோசே மேலே போய் ஜெபம் பண்ண போறாரு. மோசே 2 கை நீட்டி ஜெபம் பண்றாரு. கையை தூக்குறாரு. இஸ்ரவேல் ஜனங்க ஜெயிக்கிறாங்க. கையை கீழே போடுறாரு. இஸ்ரவேல் தோத்து போறாங்க. ஆண்டவரே, இது என்ன ஆண்டவரே, நான் எவ்வளவு நேரம் கையை தூக்கி வச்சிட்டு இருக்கிறது, ஐயோ தவண்டு போச்சேன்னு கையை இறக்குறாரு. இன்னைக்கு கூட சிலரு நான் ஜெபம் பண்ணி பார்த்து சோர்ந்து போயிட்டேன்னு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஊக்கமான வேண்டுதலை உண்டு பண்ண, உனக்கு உதவி செய்ய மனிதர்களை நான் அனுப்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த மனிதர்கள் இந்த ஆலயத்தில் இருக்கிறார்கள். உனக்காக ஜெபிக்கிற ஆரோன் இருக்கிறார்கள், ஊர் இருக்கிறார்கள். உனக்கு ஊக்கமான வேண்டுதல் நீ செய்யும்படி உன்னை பலப்படுத்துவார்கள். எதுக்குங்க நான் ஆராதனைக்கு வரணும்? எதுக்கு நான் ஆலயத்துக்கு வரணும்? உங்கள் கரங்களை தாங்குகிற ஒரு கூட்டம் உங்களுக்காய் ஆயத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 2 கரங்களையும் ஆண்டவர் பார்க்கிறார்கள். மோசே கரங்களை உயர்த்தும் போது அமலேக்கியர்கள் பின்வாங்குகிறார்கள். மோசே டயர்டாய் கை கீழே போகும்போது நம்ம தோத்து போற மாதிரி இருக்குது. என்ன பண்றது சொல்லும் போது 2 பேர் போய் அவன் கரங்களை தூக்கி நிறுத்துகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, யாத்ரா 17:12 வசனத்தில் மோசையின் கைகள் அசந்து போயிடுச்சு. நீ கூட ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணி சில இடத்துல சோர்ந்து போயிருக்கலாம், அசந்து போயிருக்கலாம். அசந்து போன உன் ஜெப வாழ்க்கையை இன்று காலையிலே கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். ஒரு ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெப அக்கினியை உன் மேல் போடுகிறார்.
நீங்க தேவ சமூகத்தில் வந்து 4 பேர் துதிக்கும் போது இணைந்து துதிங்க. உங்க கைகள் தோர்ந்து போன கைகளை கர்த்தர் திடப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களை அறியாமலே ஜெபிக்கிறவர் ஜெபாவியை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் வசனத்தை தேவனை ஆராதிக்கும் போதும் வசனத்தை கேட்கும் போதும் சாட்சிகளை கேட்கும் போதும் உங்கள் சோர்ந்து போன ஜெப வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அவர்களுக்கு செய்த நன்மையை கர்த்தர் எனக்கும் செய்வார். அன்று மோசே தன் கைகள் அசந்து போயிற்று. இன்னைக்கு கூட சிலர் வந்திருக்கிறீங்க, ஜெபம் பண்ணி ஒரு ரிசல்ட் ஒரு அடையாளம் பார்க்க முடியாதனால நான் அசந்து போயிட்டேன். ஆனால் மோசையின் பக்கத்தில் 2 பேரை கொடுக்கிறார். அவர்கள் ஓடி வருகிறார்கள். 12ஆம் வசனத்தில் மோசையின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒரு ஊக்கமான வேண்டுதலை செய்ய உனக்கு நான் ரெஸ்ட் கொடுக்க போறேன். அல்லேலூயா. உன் ஜெப வாழ்க்கையை மறுபடியும் புதுப்பித்து உயிர்ப்பிப்பதற்கு உனக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஐயோ, என்னால ஜெபிக்க முடியலையே, நீ ஜெபிக்கும்படி உன்னை உட்கார வைக்க தேவனுடைய கரம் செயல்பட போகிறது. You will have a pleasure time, peaceful time, restful time to be in the presence of Jesus. தேவ சமூகத்தில் நிற்பதற்கு உனக்கு ஒரு அருமையான சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொடுக்க போகிறார். அது ஊக்கமான வேண்டுதலை மோசே செய்வதற்கு ஒரு அருமையான சூழ்நிலையை என்று உண்டாக்குகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கூட உங்களை ஜெபம் பண்ண வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? கல் வேணுமா? அப்பாரா. லீவ் வேணுமா? லீவ் கொடுப்பார். அல்லேலூயா. சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணவே முடியல பிரதர், ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிட்டேன். பயப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் கைகள் அசந்து போனதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இன்னைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீ ஜெபிப்பதற்கு உனக்கு என்ன வேணுமோ அதை உனக்கு கொடுப்பேன். மோசையை தொடர்ந்து ஜெபிக்க, ஊக்கமாய் ஜெபிக்க அவனுக்கு ஒரு கல்லை கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு கல்லை வச்சிருக்கிறாரு. அதுதான் மூலை கல்லாக என் இயேசு. அவருக்குள் நீ சாய்ந்து கொண்டால் உன் ஜெப ஜீவியம் குறையாது. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஒரு கல் இருக்கு. மூலை கல் யாரு? இயேசு. அவரில் சாய்ந்து கொள்ளுங்கள், அவர் மேல் அமர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த கல்லினில் அமர்ந்து விட்டால் போதும், உங்க ஜெபம் தொடர ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, நான் இவ்வளவு நேரம் என் காலில் நின்று பார்த்த ஆண்டவரே, நான் இனி என் காலில் நிற்க மாட்டேன். கண்மலையாகிய உண்மையில் நான் அமர ஆரம்பித்து விட்டேன். என் ஊக்கமான ஜெபம் மறுபடியும் ஆரம்பித்து விட்டது. மறுபடியும் நான் ஜெபிக்க போகிறேன். இதுவரைக்கும் நான் விட்டு போன ஜெப வாழ்க்கை மறுபடியும் எழும்ப போகிறது. விசுவாசித்தீங்கன்னா கரங்களை தட்டி ஒரு ஊக்கமான ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிழ்த்து விடுகிறார். ஜீசஸ் நேம். மோசே போய் உட்காருகிறார். கல்லு மேல உட்கார்ந்து பார்த்துக்கலாம் எப்படி இருந்திருக்கும். மோசே கை அப்படியே சோர்ந்து போது இஸ்ரவேல் ஜனங்க தோத்து போறதை பார்க்குறாரு. என்னடா அது பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு கல்லை போட்டு அப்படி உட்கார வச்ச உடனே என்ன சொல்லுவார்? நானா நீயா பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு சூழ்நிலை வந்துருச்சு. நான் ஜெபத்தை விட போகிறது கிடையாது. ஹல்லேலூயா. கடைசி அமலேக்கியன் முறியடிக்கப்படும் வரைக்கும் என் ஜெபத்தை விட போவதில்லை என்று 2 கரங்களையும் உயர்த்துகிறான். அப்பொழுது அந்த கரங்களையும் தூக்கி பிடிக்க ஆட்களை கர்த்தர் அனுப்பி விடுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் ஜெபம் பண்ணுவதற்கு உட்காரவும் ஒரு கல் வரப்போது, உன் கையை தூக்கி போக்க பிடிக்கவும் மனிதர்கள் வரப்போகிறார்கள். ஹல்லேலூயா. கரல் எதற்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். கரங்களை பிடித்த தேவ மனிதர்கள் எதற்கு அடையாளம்? சபை ஐக்கியத்திற்கு அடையாளம். அல்லேலூயா. கல்லு மேலே உட்காந்துக்கிறேன், வீட்டில் உட்காந்துடாதீங்க. கையை தூக்கி பிடிக்க ஆளுங்க இங்கே இருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. அல்லேலூயா. உங்கள் ஊக்கமான ஜெபம் தொடர போகிறது. அல்லேலூயா. மோசே ஜெபித்து கொண்டே இருக்கிறார். சொல்றாங்க, ஐயா இனி கையை நீங்க தூக்க வேண்டியதில்லை ஐயா. ஏன்? அமலேக்கியர் கடைசி ஆளையும் பிடிச்சிட்டாங்க ஐயா. அப்படியா? கையை இறக்குறான் கீழே. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி யுத்தம் முடியும் வரைக்கும் உன் ஜெப வாழ்க்கையிலே ஒரு தோய்வும் வராதபடி என் கரம் உன்னை பாதுகாக்கும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த பெரிய தடை ஒரே நாளில் அகன்று போனது. எதனால் தெரியுமா? ஊக்கமான ஜெபத்தினால். அல்லேலூயா. உங்களுக்குள் ஊக்கமான ஜெபத்தை கொடுக்க தேவன்
மூளைக்கல்லாக இயேசுவாய் உங்களுக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஊக்கமான ஜெபத்தை கொடுப்பதற்கு பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆரோனும் ஊரும் போல உங்கள் ஜெபத்தை தூக்கி பிடிக்க. அல்லேலூயா. 7 நாளும் ஜெபம் பண்ணணுங்க. இங்கே சபையில் ஆராதனை இருக்குல்ல, இன்னைக்கு வந்துட்டீங்க ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் திங்கக்கிழமை என்ன மீட்டிங் இருக்கு? என்ன மீட்டிங்? செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. நீங்களாம் எப்போ ஜெபம் பண்ணுவீங்க குட்டி பசங்களாம்? சாட்டர்டேவா? எத்தனை மணிக்கு? ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் ஊக்கமாய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய ஊக்கமான ஜெபத்திற்கு மிகவும் பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். முதல் கிடைத்த மிகவும் பெரிய பலன் என்ன தெரியுமா? அமலேக்கியர்களை கர்த்தர் முறியடித்தது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்த தடையை கர்த்தர் உடைத்தார். மிகவும் பலன். அந்த மிகவும் பலன் முதல்ல என்னன்னா, அவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுத்த தடை கற்களாகிய அமலேக்கியர்களை கர்த்தர் உடைத்து போட்டார். அல்லேலூயா. அப்பதான் கர்த்தருக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. என்ன பேர்? யெகோவா நிசி, எங்களுடைய வெற்றி கொடி. உங்க ஊக்கமான வேண்டுதலுக்கு பார்த்து கர்த்தர் யெகோவா நிசியாய் உங்கள் எல்லைகளுக்குள் வருவார். உங்களுக்காக ஒரு வெற்றி கொடியை வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? யார் யார் ஊக்கமான வேண்டுதலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ, உங்க ஜபத்துக்கு பதில் வரலன்னு உங்க கை அசந்து போச்சா, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ தொடர்ந்து ஜெபிக்கும்படிக்கு உனக்குள் ஒரு ஜெப ஆவியை நான் ஊற்ற போகிறேன். நீ என் மேல் சார்ந்து கொண்டபடியினால் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தரப்போகிறேன். உன் 2 கரங்களையும் தூக்கி பிடிக்க மனிதர்களை, தேவ மனிதர்களை உனக்கு கொடுத்திருக்கிறேன். உன் ஜெபம் குறைய போவதில்லை. நீ வெற்றியை பெற்று முடிக்கும் வரை, நான் யெகோவா நிசியாய் உன் எல்லைகளுக்குள் வெளிப்படும் வரை உன் ஜெபம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் ஜெபம் நிக்காதுங்க. பிரைஸ் தி லார்ட். முதல் ஊக்கமான ஜெபத்தினாலே பெரிய தடைகளை கர்த்தர் அகற்றி போட்டு யெகோவா நிசியாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு ஊக்கமான ஜெபம். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். அதே யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவன். போதும் பிரதர். அப்ப எலியா செய்த அடுத்த இங்கிலீஷ் பைபிள்ல போட்டுனா earnest prayer. They prayed earnestly போட்டிருக்கோம். தேவன் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த ஊக்கமான ஜெபத்தை பண்ணின, கருத்தான அந்த ஜெபத்தை பண்ணின எலியாவை கர்த்தர் காண்பிக்கிறார். முதல்ல மோசேயை காமிச்சேன். எலியா இங்க ஏன் அந்த ஜெபத்தை பண்ணுகிறார் என்றால், அந்த earnest prayer பண்ணுவதன் காரணம், தேவ ஜனங்களின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய வறட்சி, பெரிய வறட்சி. அவர்கள் தேவனை விட்டு விலகி உலகம், மாமிசம், பிசாசின் இடத்துல போய் சிக்கி கொண்டதினால் அவர்களுடைய எல்லா காரியங்களும் வறண்டு போய்விட்டது. Their life become wilderness. வறட்சி, தண்ணிக்கு கூட வழி கிடையாது. அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை ஆனது. தேவன் அதை பார்த்தார். ஹல்லேலூயா. எலியா மூலமாக தான் அந்த வறட்சி அவர் அனுப்பினார். ஏனென்றால் தேவ ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போடுதல் மழை நிறுத்தி வைக்க சொன்னார். மறுபடியும் எலியா சொல்லுகிறார், நான் மறுபடியும் ஜெபம் பண்ணினா மழை வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? உன் பலிபீடம் சப்பனிடப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவன் சொல்லி கொடுக்கிறார், உன் பலிபீடம் சப்பனிடப்பட்டுச்சுன்னா நான் ஜெபம் பண்ணும்போது மழை இறங்கும் என்று சொல்லி. அப்ப தேவ ஜனங்களை கொண்டு வந்து பலிபீடத்தை சப்பனிடுகிறார். பாகாலும் பலிபீடத்தில் பழிய வைக்கிறான். அக்கினியில எந்த தெய்வம் உத்தரவு வருதோ அதான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி சவால் விடுகிறார்கள். உங்க எல்லாருக்கும் அந்த காரியம் தெரியும். அப்படியே பாகால் கூப்பிட்டு பார்க்கிறார்கள், ஒரு அக்கினியும் இறங்கவில்லை. தேவ ஜனங்கள் தன் பலிபீடத்தை சப்பனிட்டு விட்டு கூப்பிடுகிறார்கள். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கூட உங்க பலிபீடம் சப்பனிட்டதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? உங்க மேல ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கி வரும். அல்லேலூயா. இன்னைக்கு கூட ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் பலிபீடம் சப்பனிடப்பட்டதுக்கு எனக்கு ஒரு அடையாளம் காமிக்காங்க ஆண்டவர். எப்படி அடையாளம் காமிப்பாரு? பலிபீடம் என்றால் என்ன? உங்கள் வாழ்க்கையில் தேவனோடு கொண்டிருந்த உறவு
விரிசல் அடைந்து நீங்கள் தேவனை விட்டு விலகி போன அந்த சூழ்நிலை மறுபடியும் இணைகிறீர்கள் அல்லவா, அதுதான் சப்பனிடப்படுகிற அனுபவம். தேவ ஜனங்கள் அன்று பலிபீடத்தில் தேவனுக்கு பலியிடுவதற்கு பதிலாக பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள், நரபலிகளுக்கு நேராய் போய் விட்டார்கள், அசுத்தத்திற்கு நேராய் போய் பலியிடுகளை இட்டார்கள். அது தேவனுக்கு அருவருப்பாய் மாறினது. தேவன் அதை எடுத்து வெளியே கொண்டு வந்து அவருடைய பிள்ளைகளை மறுபடியும் ஒரு புது பலிபீடத்தை கட்ட சொல்கிறார். அதுக்கு ஒரு புது பெயர், இழந்து போன பெயரை வைக்க சொல்றார். உன் பேர் இஸ்ரவேல் என்று பேர் வையின்னு சொல்றார். நீங்க வீட்டில் போய் 1 ராஜாக்கள் 18, 19 2 அதிகாரங்களை வாசித்து பாருங்க. அவர்கள் எல்லாம் தேவன் சொன்னபடியே செய்கிறார்கள். அப்பொழுது எலியா ஜெபம் பண்ணுகிறார், கேட்டருளும் கேட்டருளும் ஆண்டவரே, தேவ ஜனங்கள் வந்து விட்டார்கள், பலிபீடமும் சப்பனிடப்பட்டு விட்டது, இவர்களை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளும் கேளும் என்று சொல்லி எலியா ஜெபம் பண்ணும்போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது. அந்த அக்கினி அந்த பழிகளை பட்சிக்கிறது. உடனே தெரிந்து போய்விட்டது, தேவன் தம் ஜனங்களை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட எத்தனை பேர் உங்க பலிபீடத்தை சப்பனிடுறீங்களோ, உங்கள் மேல் ஒரு ஊக்கமான ஜெபம் இறங்க போகிறது. எத்தனை பேர் பலிபீடத்தை சப்பனிடுறீங்க? என் ஜெப வாழ்க்கையை மறுபடியும் எடுத்து கட்டுறேன், வேத தியானத்தை மறுபடியும் எடுத்து கட்டுறேன், அபிஷேகத்தில் நிறைவேறதை மறுபடியும் எடுத்து கட்டுறேன் ஆண்டவரே, இதெல்லாம் இடிஞ்சு போய் கிடக்குது. அல்லேலூயா. நிறைய பேருடைய ஜெப வாழ்க்கை இடிஞ்சு போயிடும். ஜெபம் நினைக்கும் போது பண்ணுவோம் சார், நம்ம நினைக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, ஒரு ஊக்கமான ஜெபம் இருந்தால் உன் எல்லைகளுக்குள்ளே சத்துரு நுழையவே முடியாது. எலியா ஜெபம் பண்ணி அக்கினியை இறக்குகிறார். இறங்கின உடனே தேவ ஜனங்கள் எல்லாம் ஒரு சத்தம் போடுறாங்க. என்ன சத்தம் போடுறாங்க? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். முதலாவது அவங்க செய்யறது, ஐயோ இவ்வளவு நாள் நாங்கள் தேவனை விட்டு விலகிட்டோம், இப்ப நாங்கள் தேவன் பக்கம் வந்துட்டோம், பாகாலு தெய்வம் நினைச்சு போனோம், கடைசியில் அது எல்லாம் பேய், எங்களை புரிஞ்சுக்கிட்டோம், இனி கர்த்தரை விட்டு விலக மாட்டோம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த ஒரு காரியம் செய்யறாங்க. 40ஆம் வசனம். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். ஒரு ரகசியம் இதுல இருக்குங்க. நீங்க கர்த்தருடைய அக்கினி உங்க மேல இறங்கின பிறகு, ஐயோ அக்கினி இறங்கிடுச்சு ரொம்ப சந்தோஷம் விட்டுறக்கூடாது, அதோட நிறுத்திடக்கூடாது. அடுத்த ஒரு காரியம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில இந்த இழப்புகளையெல்லாம் கொண்டு வந்த ஒரு பிசாசு இருக்கிறான். அல்லேலூயா. அவன் நம்ம எல்லைகளுக்குள்ள தான் இருக்கிறான். நமக்கு தான் அக்கினி இறங்குச்சு, ஆனால் அவன் நம்ம எல்லைகளுக்குள் தான் இருக்கிறான். அவனை அழித்து போட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களை திருடி, தேவன் கொண்டிருந்த உறவுகளை திருடி, உங்கள் எல்லைகளை தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை கொண்டு வந்த ஒரு பிசாசு இருக்கிறான். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உள்ள இருக்குதுன்னு பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வைக்கல, இன்னொருத்தன் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அந்த அசுத்தத்தை அகற்றிட்ட பிறகு அதை கொண்டு வந்த ஆள் அங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அந்த பிசாசின் கிரிகளை அழித்து போடுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், ஊக்கமான ஜெபம் நீ பண்ண முடியாம சில காரியங்கள் நீ செய்ய வேண்டியது இருக்குது. ஆண்டவரே, நான் ஊக்கமான ஜெபம் பண்ண முடியாததுக்கு காரணம் என் பலிபீடம் சப்பனிடப்பட வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, என் எல்லைகளுக்குள் இருக்கிற அசுத்த ஆவிகளையும் பிசாசுகளையும் பில்லி சூனியங்களையும் இயேசுவின் நாமத்தில் விரட்டி அந்த கிரிகளை அழித்துப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருப்பான் பாகால். நான் எங்க வீட்டில் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்க கண்ணுக்கு தெரியாம சில பிசாசின் கூட்டம் உங்கள் வீடுகளுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கும். அதுதான் உங்களை சினிமாவுக்கு நேராய் தள்ளும், அதுதான் உங்களை சிகரெட்டுக்குள்ளாக தள்ளும், அதுதான் உங்களை பொய்க்கும் கோபத்துக்குள்ளாக தள்ளும், அதுதான் உங்களை அருவருப்புக்குள்ளாய் தள்ளும். அது உங்க கண்ணுக்கு தெரியாமலே உங்கள் எல்லைகளுக்குள் சுற்றி கொண்டிருக்கும். அதன் பேர் பிசாசு. எத்தனை பேர் அந்த பிசாசை விரட்ட போறீங்க? எலியா சொல்றாரு, ஒருத்தவனை கூட விட்டுடாதீங்கப்பா.
ஒரு பிசாசை கூட விட்டுடாதீங்க. ஒன்றை விட்டா கூட போய் திரும்பி அது 7 கூட்டிட்டு வந்துடும். ஒன்றை கூட விடாம பைபிள் போட்டிருக்கு, எல்லா பாகாலின் தீர்க்கதரிசியையும் அந்த அழித்து போட்டார்கள். ஒரு தீர்க்கதரிசியை விட்டு வச்சா கூட அவன் கொஞ்ச நாள்ல இன்னொரு பலிபீடத்தை கொண்டு வந்துடுவான். ஆகவே உன் எல்லைகளுக்குள் இருக்கிற அத்தனை அசுத்தங்களையும் அழித்து போடு, அப்பொழுது உன் எல்லைகளுக்குள்ளே தேவன் வாசமாயிருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்க வீட்டை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் அலுவலக வாழ்க்கை, உங்கள் தொழில், உங்கள் ஊழியம், உங்கள் எல்லைகளுக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை கொண்டு வருகிற ஆவிகள் இருந்தால் இன்றைக்கு எல்லாம் வலதுகையை உயர்த்துங்க. அன்று எலியாவை கொண்டு பாகாலின் தீர்க்கதரிசிகளை சங்கரித்தது போல என் எல்லைகளுக்குள் இருக்கிற அத்தனை அசுத்த வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் விரட்டுகிறேன். அதன் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அழித்து போடுகிறேன். எத்தனை பேர் அழித்து போட போறீங்க? இப்போ நீங்க பண்ணும்போதே போயிடுச்சு. அது எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாம் கரங்களை தட்டுவோமா? Thank you Lord Jesus. Hallelujah. Hallelujah. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு. உங்கள் எல்லைகளுக்குள்ளே போராடுகிற அசுத்த வல்லமைகள், பாதாள ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் எல்லைகளை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு 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 உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். விசுவாச கண்களிலே எல்லைகளில் இருந்து ஓடுகிற பிசாசுகள், பில்லி சுனியங்கள், மந்திரங்கள், மாந்திரிகங்கள், உன் ஜபத்தை கெடுத்த ஆவிகள் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அற்புத வல்லமை ஜீசஸ் நேம். ஆமென். வல்லமை உண்டு 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 உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே ஊக்கமான ஜபத்தை பண்ண முடியாதபடி உன் எல்லைகளுக்குள் இருக்கிற பாகாலின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவாராக. அல்லேலூயா. இந்த எலியாவுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரு. எப்பா நீ ஜபம் பண்ண மழை நிற்கும், திரும்பியும் ஜபம் பண்ண மழை வரும் அப்படின்றாரு. ஜபம் பண்ற மழை நின்று போச்சு. இப்போ என்ன பண்ணணும்? மழை திரும்பி வர வைக்கணும் இல்லையா? ஆனால் வரமாட்டுது. அல்லேலூயா. நில்லுன்னா டப்பு நின்று போச்சு. வான மழை வரமாட்டுது. அக்கினியை இறக்கிட்டாரு, ஜனங்களை பரிசுத்தம் பண்ணிட்டாரு. இப்ப ஜெபம் பண்ண போறாரு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது 18ஆம் அதிகாரத்தில் 42 வாசிங்க. ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் படகுனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். பாருங்க, அதுக்கு முந்தின வசனத்தை ராஜாவை கூப்பிடுறாரு. ராஜாவை பார்த்து சொல்றாரு 41. பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். பாருங்க, தேவன் அவருக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீ ஜெபம் பண்ணப்பா மழையை கொடுப்பேன்னு. அதை நம்பி ராஜா கிட்ட சொல்றாரு, நீ போ, பெருமழை இரைச்சல் எனக்கு கேட்குது, நீ போன்ட்டார். இங்க வந்து சிகரத்தில் ஏறி ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு அவனுடைய ஊழியக்காரன் நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை. நீ ஜெபம் பண்ணீங்கல்ல, ஒன்றும் பதில் இல்லை. ஜெபம் பண்ணீங்க, பார்க்க சொன்னீங்க, ஒரு அடையாளம் கூட இல்லை. உடனே எலியா சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர்,
என்னோட பேசினவர் உண்மையுள்ளவர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது. இன்றைக்கு அடையாளம் இல்லைன்னு நான் ஜபத்தை நிறுத்த மாட்டேன். நீ மறுபடியும் 7 முறை போய் பார்த்து கொண்டே இரு. என் ஊக்கமான ஜபத்தை நான் விடப்போவதில்லை. அதனால்தான் எலியா கருத்தாய் ஜபம் பண்ண நான் யாக்கோபு சொல்றாரு. அவன் ஜெபிக்கிறான், அடையாளம் இல்லை, 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 ஜெபிக்கிறான், அடையாளம் இல்லை. கடைசியிலே இயேசுவின் நாமத்தில் ஒரு பலத்த அடையாளம் வருகிறது. பாருங்க, 7 தரம் பார்த்து 44ஆம் வசனம் பாருங்க. 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். போதும். பாருங்க, இன்னைக்கு இந்த எலியா ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம்? 7 முறையும் பார்க்கிறார், அடையாளம் இல்லை. 7ஆம் தரம் ஒரு உள்ளங்கை அளவு மேகத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். உடவே இல்லைங்க எலியா ஜெபத்தை. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட இத்தனை முறை நான் ஜெபம் பண்ணிட்டேன். 7 முறையும் ஜெபம் பண்ணி 7 முறையும் அடையாளம் இல்லை. உன் ஜெபத்தை விட்டுடாத. உள்ளங்கை அளவு மேகத்தண்டை நீ வந்து விட்டாய். உள்ளங்கை அளவு மேகத்துக்கு பின்பு ஒரு பெருவெள்ளத்து இரைச்சலை உண்டாக்குகிற மழை பெய்ய போகிறது. உன் ஜெபத்தை விட்டு விடாதே. மிகவும் பலனுள்ளது. ஹல்லேலூயா. எலியா இப்படி ஜெபம் பண்ணுகிறார். வசனம் சொல்லுகிறது, அதற்குள்ளாக 45ஆம் வசனம், வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. இன்றைக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, இது வரைக்கும் நான் ஜெபம் பண்ணி அடையாளமே இல்லை பிரதர். எத்தனையோ முறை பார்த்துட்டேன். ஒரு ஊழியக்கார் கூட சொன்னாரு, போய் பாரு, வருன்னாரு, ஒண்ணுமே வரல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் அற்புதத்துக்கு நெருங்கி வந்து விட்டாய். உன் ஊக்கமான வேண்டுதலை விட்டு விடாதே. அடையாளம் வராட்டி கூட ஜெபம் பண்ணு, அடையாளம் வராட்டிலும் ஜெபம் பண்ணு. உனக்கு என்று நான் வைத்திருக்கிற பெருமழையின் சத்தம் தெளிக்க ஆரம்பித்து விட்டது. கரங்களை தட்டி, ஆண்டவரே, ஒரு ஊக்கமான ஜெப அக்கினியினால் ஒரு மழை என் தேசத்தில், என் வாழ்க்கையில் பெய்ய போகிறது. அந்த மழைக்கு என்ன பேர் தெரியுமா? ஆசீர்வாதமான மழை. Ezekiel 34 and verse 26 says, there shall be a showers of blessing. அந்த மழை ஆசீர்வாதமான மழை. முதலாவது ஊக்கமான ஜெபத்துக்கு ஒரு பலன் உண்டாகிறது. அமலேக்கியன் என்ற தடை அகன்று போகிறது. இரண்டாவது ஒரு ஊக்கமான ஜெபத்திற்கு ஒரு பலன் கிடைக்கிறது. மிகவும் அதிகமான பலன், ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. வாசிங்கள் எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது மழை பேர் என்னது? ஆசீர்வாதமான மழை. மூன்றாவது ஒரு ஊக்கமான வேண்டுதலை சொல்லி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். சபையார் எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஊக்கத்தோட. அந்த நேரம் சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா, அந்த சபைக்கு தலைவராய் இருக்கிற பேதுரு, உன் மேலதான் சபையை கட்டுவேன், நீ பாறையா இருக்கிறாய், உன்மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று ஏசப்பா சொன்ன அந்த மனுஷனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. போட்டுட்டு அவங்களுடைய காரியம் என்னன்னா, அந்த சூழ்நிலை, அவரை சிறைக்குள்ள போட்ட சூழ்நிலை எப்படி இருந்துச்சா? 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். பாருங்க, யாக்கோபு என்ற ஒரு தெய்வ மனிதனை இவன் பட்டயத்தால் கொலை செய்கிறான்.
கொலை செய்த பிறகு அவனுக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சு. ஒரு சீசனை நம்ம முடிச்சிட்டோம், அடுத்த பிரதான சீசன் இவன் தான், இவனை நம்ம பிடிக்கலான்னு போகிறான். யாக்கோபை கொலை செய்யும் போதே சபை ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? ஐயோ எங்கள் ஊழியக்காரரை இப்படி ஆயிட்டாரே, விடாதீங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேதுருவை தேடுறாங்க. பைபிள் சொல்லுகிறது, பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். 3ஆம் வசனம் போட்டிருக்கு. அந்த பண்டிகை நாளில் தேடுறான். கடைசியில் 4ஆம் வசனத்தில் அவனை பிடித்துட்டு சிறைச்சாலையிலும் வைத்தாவிட்டு பஸ்கா பண்டிகைக்கு பின்பு அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். பாருங்க, அப்படி ஒரு செக்யூரிட்டி போட்டு அவனை ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு. சபை ஜெயிச்சிருக்குமா? ஜெயிச்சிருக்காதா? யாக்கோபு செத்த உடனே உபவாசம் கொட்டப்பட்டிருப்பாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, யாக்கோபு இப்படி போயிட்டாரு. இப்ப பேதுருவையும் தேடுறாங்களாம். விடாதீங்க ஜெபம். பேதுருவை பிடிச்சிட்டாங்களா? திரும்பியும் ஜெபம். பேதுருவை ஜெயிலில் போட்டாங்க, ஹை செக்யூரிட்டி போட்டாங்க, இன்னும் ஜெபம். நல்லா யோசித்து பாருங்க. ஜெபிக்க எல்லாம் நெகட்டிவ் நியூஸாக தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஆல் நெகட்டிவ். சில நேரத்தில் பாருங்க, நம்ம சில காரியங்கள் சில பாதுகாப்புக ஜெபிப்போம், வர நியூஸ் எல்லாம் நெகட்டிவாக இருக்கும். இங்கே அப்படி தான் நடக்குது. யாக்கோபு ஒரு நெகட்டிவ் நியூஸு, பேதுருவை தேடுறது ஒரு நெகட்டிவ் நியூஸு, பேதுருவை பிடிச்சது ஒரு நெகட்டிவ் நியூஸு, பேதுருவுக்கு செக்யூரிட்டி போட்டு உள்ளே வச்சது ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸு, பண்டிகை முடித்த உடனே கொலை பண்ணலான்றது அதை விட கொடூரமான நியூஸ். அல்லேலூயா. இவ்வளவு நெகட்டிவ் மத்தியில் பைபிள் சொல்லுகிறது 5ஆம் வசனத்தில், பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். இந்த ஊக்கத்தோட ஜெபம் எல்லா எதிர்மறையான சூழ்நிலையிலும் உங்கள் ஜெபத்தை விடாமல் நீங்கள் தொடர்ந்து செய்றீங்க இல்லையா, அது பேர் தான் ஊக்கமான ஜெபம். அமலேக்கியர்கள் உங்களை முறியடித்துக் கொண்டு இருக்கும் போது நீங்க ஜெபம் பண்றீங்க இல்லையா, அதுதான் ஊக்கமான ஜெபம். ஜெபம் பண்ணி மழைக்கு ஒரு அடையாளம் கூட இல்லாம தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுதான் ஊக்கமான ஜெபம். அல்லேலூயா. இங்க ஜெபம் பண்ண காரியங்கள் மாறுதலாய் நடந்து கொண்டே இருக்கும் பொழுதும் உன் ஜெபத்தை விடாமல் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாய் அல்லவா, அதுதான் ஊக்கமான ஜெபம். அல்லேலூயா. இந்த ஊக்கமான ஜெபத்தை சபையே சேர்ந்து பண்ணுகிறது. அந்த சபையில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? பைத்தியக்கார பசங்களா, நீங்க ஜெபம் பண்ண எல்லாம் அநியாயமா நடந்துகிட்டு இருப்பா, விடுப்பா. எத்தனை பேர் சொல்லியிருப்பான்? இல்லை, நல்ல சபை. அல்லேலூயா. அன்னைக்கு கூட ஒருத்தன் கேட்டாங்க, என்னத்த ஜெபம் பண்ணி நடக்குது? நான் சொன்னேன், அப்படி சாக்கிங்கிட்ட என்ன நடக்கலன்னு கேளுங்க. உன்னை உயிரோடு வச்சிருக்கிறதே ஜெபம்தான். அல்லேலூயா. உனக்கு சுவாச காற்று கொடுத்ததே ஜெபம்தான். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, எல்லாம் நெகட்டிவா நடக்குது, ஆனாலும் சபை ஊக்கத்தோட ஜெபம் பண்ணுது, ஜெபத்தை விடல. எது வரைக்கும் ஜெபம் பண்ணாங்களாம்? 6ஆம் வசனம், ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே, பாருங்க, நாளைக்கு கொலை பண்ண போறாங்க, இன்னைக்கு வரைக்கும் ஜெபம் ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஒரு அடையாளம் கூட தெரியலன்னு ஜெபத்தை நிறுத்துறாத, லாஸ்ட் மூமெண்ட்லயும் நன்னால் அற்புதங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. அதிசயங்களை செய்ய முடியும், அற்புதங்களை செய்ய முடியும். டாக்டர்ஸ் எது வேணா சொல்லலாம், மனிதர்கள் எது வேணா சொல்லலாம், ஆனாலும் என் அப்பன் இயேசு சொல்வது தான் நிலைக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு அடையாளம் கூட இல்லை பிரதர், ஜெபம் பண்ணி காரியம் டிட்டோரியேட் ஆயிட்டே வந்துருச்சு, ஆனா லாஸ்ட் மூமெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் காட்ஸ் மூமெண்ட். அல்லேலூயா. இந்த ஏரோது அவனை பிடித்து கொலை செய்ய வேண்டிய அடுத்த நாள் காலைக்கு முன்பு இரவு கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் கிளாக் எப்போ ஆன் ஆகும் தெரியுமா? பிசாசு உங்க கிட்ட வந்து உங்களை தொட கிட்ட வரும்போது நூல் இடையில என் அப்பன் இயேசுவின் கரம் குறுக்கிடும். அல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்தை தடுக்க எத்தனை சக்திகள் கிட்ட வந்தாலும் அவைகளை விரட்டி தடைகளை உடைத்து உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்கள் மேல் ஆசீர்வாதமான மழை இறங்குவதற்கு எத்தனை தடைகள் இருந்தாலும் தடைகளை அகற்றி உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். இங்க பாருங்க, இட்ஸ் டோட்டலி ஸ்பிரிச்சுவல். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து பிசிக்கல். இந்த மூணாவது கண்டிஷன் டோட்டலி ஸ்பிரிச்சுவல். நீங்க கர்த்தருக்கு முன்னேற முடியாதபடி,
ஆத்ம ஆதாயம் செய்யாதபடிக்கு, சத்தியத்தை அறிவிக்க முடியாதபடி, தேவ சித்தத்தை செய்ய முடியாதபடி இருக்கிற தடைகள் நாளுக்கு நாள் அதிகமாவதை போல பார்த்து என் ஜெபத்திற்கு ஒரு பதிலும் வரவில்லை என்று யாராவது சோர்ந்த இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உங்களுக்காக கர்த்தருடைய ஞானம் யோசித்து செயல்படும். சகலவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் சரியான நேரத்தில் வந்து பேதுருவை விடுதலை பண்ணினார். அல்லேலூயா. அது வரைக்கும் அவன் கட்டப்பட்டிருந்தான். கையசைக்க முடியல, காலசைக்க முடியல, நகர முடியல, நிற்க முடியல. அந்த நேரத்தில் ஒரு தேவ தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. ஊக்கமான ஜெபத்திற்கு நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த இடத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது 5ஆம் வசனத்துல 5-6 வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. ஆமென். கரங்களை தட்டுவோமா? ஹalleluya. Thank you Jesus. இந்த மிரக்கலுக்கு ஒரு பேர் கொடுக்கிறேன். என்ன பேர் தெரியுமா? மிட்நைட் மிரக்கல். என்ன மிரக்கல்? மிட்நைட் மிரக்கல். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மிட்நைட் மிரக்கல் வேணும்? உலகமே தூங்கி கொண்டிருக்கும், உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருப்பார். நீங்களும் தூங்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்வார். பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆர்ப்பாட்டே தூங்கிட்டு இருந்தாரு. நீங்கள் தூங்கினாலும் அவர் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு கூட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவேன். நான் தூங்கினாலும் எனக்காய் நீர் கிரியை செய்வீர். அல்லேலூயா. கரெக்டா மிட் நைட்ல ஒரு அற்புதம் நடக்குது. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. பேதுருவை சிறைக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வந்து அவன் எங்கு போய் ஊழியம் செய்யணுமோ, எந்த ஊழியம் செய்யணுமோ, எப்படி மகிமைப்படுத்தணுமோ அந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துகிறார். அல்லேலூயா. அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது, என் பிரசங்கத்தில் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், அதே தேவதூதன், எந்த தேவதூதன் பேதுருவை விடுவித்தானோ அதே தேவதூதன் ஏரோதுவை, எப்படி நான் பைபிள் சொல்லுகிறது 23ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்தில் அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். ஏரோதை அடித்தான். அவன் புழுபுழுத்து இறந்தான். இதுதாங்க மிகவும் பலன். என்ன பலன்? தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஹalleluya. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் ஊக்கமான வேண்டுதலினால் உன் தடைகள் அகற்றப்படும். உன் ஊக்கமான வேண்டுதலினால் உன் மேல் ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யும். உன் ஊக்கமான வேண்டுதலினால் நீ விடுவிக்கப்படுவாய். தேவ வசனம் வளர்ந்து பெருகி ஆத்மாக்கள் ஆதாயம் செலுத்தப்படுவார்கள். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி எழுந்து நிற்போமா? இன்னைக்கு கர்த்தர் அந்த ஊக்கமான ஜெபாவியை கொடுக்க வந்திருக்கிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே என் ஜெப பலிபீடத்தை நான் சப்பனிடுகிறேன். ஆண்டவரே, அந்த பலிபீடத்தை சப்பனிடும் பொழுது ஒரு காரியத்தை ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தேவன் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, நீங்கள் சொஸ்தம் அடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. உங்க ஊக்கமான ஜெபத்துக்கு முன்பாக மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாராவது உங்களை காயப்படுத்தி உங்கள் ஆசீர்வாதங்களை பிடுங்கி கொண்டு உங்களை வேதனைக்குள்ளாக்கி உங்களை வேதனைப்படுத்தியிருந்தால் அவர்களை மனதார மன்னிங்க. அப்படியே வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு ஊக்கமான வேண்டுதலின் அபிஷேகம் வேணும், அதற்கு நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் எனக்கு
யார் யாரெல்லாம் என்னை வேதனைப்படுத்தினாங்களோ, காயப்படுத்தினாங்களோ, எனக்கு நஷ்டத்தை உண்டாக்குனாங்களோ, எனக்கு விரோதமாய் கிரியை செய்தார்களோ, அவர்கள் குற்றங்களை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, மன்னிக்கிறேன். ஒருவேளை நான் யாருக்காவது குற்றம் செய்திருந்தால், மற்றவர்கள் இருதயத்தை புண்படுத்தி இருந்தால், ஆண்டவரே உம்மிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே, நானும் மன்னிப்பு கேட்கிறேன், நானும் மற்றவர்களை மன்னிக்கிறேன். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நானும் மன்னிப்பு கேட்கிறேன், நானும் மற்றவர்கள் குறைகளை மன்னிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு ஊக்கமான வேண்டுதலின் அபிஷேகத்தை நீர் ஊற்ற வந்து விட்டீர் ஆண்டவரே, ஊக்கமான வேண்டுதலின் அபிஷேகம் ஊற்ற வந்து விட்டீர். யார் யார் ஊக்கமான வேண்டுதல் செய்கிறார்களோ அவர்கள் தான் மோசேயை போல கர்த்தர் பயன்படுத்துவார். யார் யார் ஊக்கமான ஜெபம் செய்கிறார்களோ அவர்களை கர்த்தர் எலியாவை போல பயன்படுத்துவார். யார் யார் ஊக்கமான ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்கள் தான் தேவன் தெரிந்து கொண்ட சபையாய் வெளிப்பட போகிறார்கள். ஆண்டவர் இன்றைக்கு அநேகருடைய தடைகளை அகற்றுகிற ஒரு ஜெபாவியை ஊற்றுகிறார். ஐயா, உன் கையை நீ தூக்கி நிறுத்தி ஜெபிக்கும் போது உனக்கு விரோதமான அத்தனை சக்திகளையும் கர்த்தர் முடக்கிப்படுவார், முடக்கிப்படுவார். பிரதர், என்னால ஜெபம் பண்ண முடியல பிரதர், என் கை அசந்து போயிருச்சு. பயப்படாத, உனக்கு ஒரு கல் உண்டு, அது மூளை கல்லாகிய இயேசு. அவர் மேல் நீ சார்ந்து கொள், அந்த கண்மலையில் அமர்ந்து கொள், அதில் நீ நின்று கொள். உனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். உன்னோடு இணைந்து ஜெபிக்க தேவன் தமது ஆவியை உன்மேல் ஊற்றி இருக்கிறார். சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது அவர் உங்கள் பலவீனங்களில் உங்களுக்கு உதவி செய்வார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நீங்கள் விண்ணப்பம் பண்ண உங்கள் மேல் தேவனுடைய ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு எனக்கு அந்த ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெப ஆவியை தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. Let everyone receive that fire anointing, that prayer anointing. Let me receive in Jesus name. சோர்வின் ஆவிகள் வெளியேறுகிறது, சோர்வின் ஆவிகள் வெளியேறுகிறது, தூக்க மயக்கத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது, தளர்ந்து போன படுகிற ஆவிகள் வெளியேறுகிறது. வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. கடைசி அமலேக்கியன் முடக்கப்படும் வரைக்கும் உன்னை கர்த்தர் ஜெபிக்க வைப்பார். உன் வாழ்க்கையில் அவர் யெகோவா நிஷியாய் வெளிப்பட போகிறார். அதற்குத்தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். எல்லா வீடுகளிலும் எல்லா வாழ்க்கையிலும் நான் யெகோவா நிஷியாய் வெளிப்பட போகிறேன், யெகோவா நிஷியாய் வெளிப்பட போகிறேன். ஒரு ஊக்கமான ஜெபம் யெகோவா நிஷியை உனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும். இரண்டாவதாக ஆண்டவர் பேசினாரே, உனக்கு ஒரு மழை பெய்யும், அந்த மழை பெய்யாதபடி தடை பண்ணி வைத்திருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? உன் பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். பலிபீடம் செப்பனிட்டது மாத்திரமல்ல, அந்த பலிபீடத்தை கெடுத்து போட்ட ஆவிகளை நீ விரட்ட வேண்டும், அதன் கிரியைகளை அழிக்க வேண்டும். அப்பொழுது உண்மையில் ஒரு ஊக்கமான ஜெபாவி இறங்கும். அந்த ஜெபம் எது வரைக்கும் இருக்கும் தெரியுமா? ஒரு பெருமழை உன் வாழ்க்கையிலே பொழிய போகிறது, ஒரு ஆசீர்வாதமான மழை உன் மேல் ஊற்றப்பட போகிறது. நீ மேட்டின் சுற்றுப்புறங்களில் ஆசீர்வாதமாய் மாற போகிறாய். மூன்றாவது கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு ஒரு ஊக்கமான ஜெபாவி கொடுத்திருக்கிறேன். நீ ஜெபிக்க ஜெபிக்க காரியங்கள் மாறுதலாவே இருக்கு. கடைசி மொமெண்ட் கூட வந்தாச்சு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உனக்காக நடு இரவிலே நான் கிரியை செய்கிற தேவன். உலகமோ உறங்கி கொண்டிருந்தாலும் இஸ்ரவேலை காக்கிற நான் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஏற்ற நேரத்தில் உன்னை வெளியே கொண்டு வருவேன், என் மகிமையினால் நிரப்புவேன். தேவ வசனம் வளர்ந்து பெருகும்படி உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். ஏகோவானிசியை போற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஏகோவானிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. கர்த்தருடை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே
கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் வல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. ஏகோவாதிசி ஏகோவாதிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயிரங்கள் என்று களம் செல்வோமே. ஆபரித்தவந்தமாவர் கீர்த்தியே, ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. கொடிகள் ஏற்றும் படைகள் அல்லவா, அல்லேலூயா. கொடிகள் ஏற்றும் படைகள் அல்லவா. ஏகோவாதிசி ஏகோவாதிசியை வெற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. நமக்கிருக்கும் இந்த பலன் போதுமே, நாங்கள் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா, ஜீவதேவ சேனை அல்லவா. அல்லேலூயா, ஜீவதேவ சேனை அல்லவா. ஜீவதேவ சேனை அல்லவா, அல்லேலூயா. ஜீவதேவ சேனை அல்லவா. ஏகோவாதிசி ஏகோவாதிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. முடிவென்று முழங்கி நிற்கும் வீரனே, முற்றும் அவனை முறியடித்த தீரனே. சிலுவையில் சிறந்த தீர்த்த தீரனே, சிலுவை கொடியை ஏற்றும் தேவ பாலனே. வெற்றி வாதை கூட்டி பணிகிறோம், அல்லேலூயா, வெற்றி வாகை கூட்டி பணிகிறோம். வெற்றி வாதை. கூட்டி பணிகிறோம். அல்லேலூயா, வெற்றி வாகை கூட்டி பணிகிறோம். ஏகோவாதிசி ஏகோவாதிசி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. சற்று வெள்ள போல ஏறி வருகிறான், சத்தியாதி வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தி தேசம் இங்கு செல்லுவார், கோஷமிடும் இளைஞர் முன்னே நில்லுமாம். கர்த்தநாமம் வல்ல கோட்டையே, அல்லேலூயா, கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே. கர்த்தநாமம் வல்ல கோட்டையே. அல்லேலூயா, கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே. ஏகோவாதிசியை ஏகோவாதிசியை வெற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. வெற்றி கொடியே. அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டது மனமகிழ்ச்சியின் பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் வந்த எங்களை இம்மட்டுமாய் உடைய பிரசன்னத்தில் உடைய மகிமையில ஆண்டவர் எங்களை மூடி மறைத்து ஆண்டவர் உமக்குள்ளாய் பலனடைய செய்தீரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு ஆத்மாவிலும் ஒரு ஊக்கமான ஜெபத்தை கர்த்தர் ஏறெடுக்கும்படி தேவன் எங்களுக்கு ஆண்டவரை பாராட்டின ஆண்டவர் இந்த ஈவுக்கு நன்றி செலுத்துகிறோம். உற்சாகத்தின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தின தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லாம் தளர்ந்து போகிற நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே எங்களை தளர்ந்து விடாதபடி சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே எங்கள் கரங்களை உயர்த்தும்படிக்கு தேவ ஆவியானவர் எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நல்ல தயவை எண்ணி ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில நீரே யெகோவா நிசியாய் எங்கள் வாழ்க்கையில இடைபடுகிற நல்ல தயவுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். மாத்திரமல்ல, எங்கள் எல்லைகளிலே ஆண்டவரை மழையை பெய்ய பண்ணுகிற தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மழை ஆசீர்வாதமான மழையா இருக்கும்படி தேவனை எங்கள் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிற நினைவுகள் எங்களுக்கு ஆச்சரியம், எங்களுக்கு அது அதிசயம். அது எங்களுக்கு ஆண்டவரே மிகுந்த பலனை கொண்டு வருகிறது, மிகுந்த பலனாய் இருக்கிறது ஆண்டவரே. நெடுநாட்கள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும்.
விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரை நெடுநாட்கள் உம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவரை காத்திருந்தாலும், அது எதிராய் இருந்தாலும், ஆண்டவரே ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுகிற தகப்பன் ஆசீர்வாதமான மழையாய் பெய்ய பண்ணும்படி எங்களுக்கு காத்திருக்கிறீரே, எங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறீரே, அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் இறங்கும். இந்த நாளில் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். நீர் இறங்கினதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் மேல் மனதுருகின தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆளுகை செய்து வழி நடத்தும். நீர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே நிலைவரிப்படுத்தி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இப்படி மங்களமான வார்த்தையை ஆண்டவரை சுமந்து வந்த அந்த தாசனை ஆண்டவருடைய கரத்துல நாங்கள் வைக்கிறோம். மகன் கையிட்டு செய்கிற சகல ஊழியத்திலும் போகிற இடத்தில் எல்லாம் என் தேவனுடைய நாமம் ஆமென் மகிமைப்படுவதாக. ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் நீர் பயன்படுத்தும். ஆண்டவரை இம்மட்டும் நடத்தின தேவன் இனி வருகிற நாட்களிலும் போகிற இடங்களில் எல்லாம் உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரை அது நிமித்தம் ஆண்டவரே மகனை கனப்படுத்துங்க. அன்பு சகோதரிய பிள்ளைகளை ஆண்டவரை கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். அதுக்கு ஏற்ற பலனை இமையில் மட்டுமல்ல மறுமையிலும் கொடுத்து நீர் ஆளுகை செய்து ஆசீர்வதித்தரலாம். ஆண்டவரே, இந்த வெளிப்படுத்தின எல்லா வார்த்தைகளையும் நாங்கள் சபையாராய் ஊக்கமாய் உடைய பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதமாய் வைக்கிறோம். ஆண்டவரே, நீர் அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆளுகை செய்து வழிநடத்தும். இப்பொழுதும் ஆண்டவரே, உடைய சித்தமெல்லாம் எங்களில் நிறைவேறட்டும். உடைய சித்தமெல்லாம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, உடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாய் இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் பெருமையாய் போகாதபடி எங்களை அருமையாய் ஆண்டவரே கடந்து போக தேவன் உதவி செய்தேன். உடைய சமூகத்தில் நாங்கள் வந்தது நல்லது. நாங்கள் மனதாரமை துதித்து ஆராதித்தது நல்லதே. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டது நல்லது. ஆண்டவரே, உடைய ஆலோசனையை கேட்டது நல்லது. இந்த ஆலோசனையை எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை அப்படி அபியாசப்படுத்த தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். உலகம் பறித்துக் கொள்ளாதபடி, மனுஷிக ஆவிகள் வஞ்சித்து விடாதபடி தேவ ஆவியானவர் எங்களுக்கு அதை ஆசீர்வாதமாக்கி தாரும். எங்கள் எல்லைகளிலே ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிலைபெறப்படட்டும். எங்கள் வாழ்க்கையில நிலைபெறப்படட்டும். தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கையில ஆண்டவரே அப்படியே நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள தேவன் கிருபை தாரும். உமக்கு அடையாளங்களாய், அற்புதங்களாய், சாட்சிகளாய் நிற்க தேவன் உதவி செய்யும். எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கிறவரே, சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.